நைட்டு ரொட்டீன் தான் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். இப்போ நைட் எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் இந்த மாதிரி ஜடை போட்டுப்பேன். ஏன்னா அப்போ தான் முடி வந்துட்டு சிக்கு விழாமல் இருக்கும். தென் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டோனர். ஸோ டோனர் எதுக்கு அப்படின்னா, டோனர் வந்துட்டு நம்ம போர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணும். அண்ட் இந்த டோனர் நல்ல பிராண்ட், பட் இதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ நான் இந்த டோனரோட பேரை சொல்ல விரும்ப போகிறதில்ல. டோனர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே விட்டுறணும். இது வந்துட்டு அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த சீரமை போடலாம். ஸ்கின்னுக்கு ரிசல்ட் கொடுக்குதோ இல்லையோ, பட் நம்ம ஸ்கின் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுற ப்ராடக்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம். சீரம் ஆல் ஓவர் ஃபேஸ் போட்டாச்சா? லிப்புக்கெலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சீரம் போட்டதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு விடணும். அது நல்லா இன்னும் மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு ஸ்கின் ரெடி ஆகுற வரைக்கும். ஸோ சீரம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அதே வில்வாவில் மாய்ஸ்சரைசர். வில்வா மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி வெரி குட். என்ன ஏஜாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி அட் எனி காஸ்ட் வாங்கிடுங்க. எனக்கு சூட்டானது வெல்வா தான். டெய்லி நைட் நான் பண்ணுறது அவ்வளோதான். அண்டர் ஐ க்ரீம், பட் அது வெளியே ஹாலில் இருக்குது, போய் எடுக்க முடியலை, கறி வலிக்குது. அதனால் நான் ஐக்கும் மாய்ஸ்சரைசரே. ஸோ நைட் நம்ம தூங்கலாம். நான் மேக்கப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். லிப்புக்கு மாய்ஸ்சரைசர் போடலாம். லெமன் லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பல்லு வேலை கட்டாலும் லிப்பு பிக்மெண்ட் ஆயிரும். சரியாக தண்ணி குடிக்கட்டாலும் லிப்பு வந்துட்டு பிக்மெண்ட் ஆயிரும் எனக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ தூங்குறேன்னா, இப்போ ஸ்கின்னை வந்துட்டு இப்போ நான் போட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கும். அவ்வளோதான். ஸோ இது அவ்வளோதான். பாய்.